நமஸ்காரம். என்னோட பேர் கோகுல கிருஷ்ணன். நான் சென்னையில் இருக்கேன். சுவாமிக்கு பூஜை பண்ணுறது கோவிலில் அர்ச்சகராக இருக்கேன். நான் ஒரு எப்படி இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்தேன் அப்படின்னாக்க, முதல்ல நான் எப்படி இருந்தேன். எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு பயம் இருந்தது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஜாதகம் பார்க்கறதுக்காக ஊருக்கு போனோம். அப்படி பார்க்குறச்ச அங்கே பாரம்பரிய அஸ்ட்ராலஜர் அவர் சொல்கிறார், இதெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லும்போது, நீ அஸ்ட்ராலஜி கற்றுக்கோ, உனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். நானே உனக்கு கற்றுத்தரேன், நீ ஊருக்கு வரும்போது இப்படி கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். எங்கள் அப்பா கூட சொல்கிறார், நீ கற்றுக்கோ, இல்லைனா சென்னையில் இருக்க நீ அங்கேயே உனக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன், யாரையா சொல்லி விட்றேன், நீ கற்றுக்கோ, இது ஒரு பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அதை. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்குது. இது வேண்டாம், இது கற்றுண்டா நமக்கு எதாவது இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் யார் சொல்கிறது இது கேட்டதே இல்லை. ஏன்னா வேண்டாம் அப்படின்ட்டு தான் என் புத்தி சொல்கிறது, வேண்டாம் கற்றுக்கோனே சரியாக வராது அப்படின்ட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரி 14 மத்தியானம் இருக்கும். அப்படி மத்தியானம் இருக்கிறச்ச நான் சோஃபாவில் உட்காந்துருக்கேன், டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டிவியில் இந்த பிகே நுட்ஸ்லாம் வருது. நானே பார்க்கல, எனக்கு என்ன ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியரை பார்த்தோ இல்லை இதை பார்த்தோ எதுவுமே இது பண்ணலை. ஆனால் இந்த சோஃபாவில் உட்காந்துட்டு நான் செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிவியில் இந்த பிகே நுட்ஸை பற்றி இந்த இது வருது. அப்படி வரும்போது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி வரும்போது ஒரு ஐயாவோட குரல் கேட்குறது. நான் டிவி பார்க்கல, செல்லு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறச்சு அந்த ஐயாவோட குரல், அப்படி அந்த குரல் கேட்ட உடனே அப்படி ஒரு அட்ராக்ஷன் ஒன்று வந்தது. அப்படின்னு ஐயா பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன், அந்த குரலுக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த குரல் கேட்ட உடனே தான் நான் அப்படி திரும்பி பார்த்தேன். அப்படி பார்த்த உடனே இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தேன். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள போய் ஒரு இது ஐயா சொன்னது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அது அப்படியே இது வரைக்கும் இந்த இது கற்றுக்க கூடாது, இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இது உண்மை அப்படிங்கிறது இருந்து யாராவது ஒருத்தர் இது பொய் அப்படின்னா அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிடுவேன். நம்பிக்கை இருந்து, ஆனால் நம்ம கற்றுக்கிறது அப்படிங்கிறது அது சரியா வராது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு குரலை கேட்ட உடனே இதை கற்றுக்கணும். அடுத்தது அந்த இது முடிஞ்ச உடனே திருப்பி அந்த சரவணபவ அப்படின்ட்டு அந்த ஒரு சேனல்லேருந்து அடுத்த ஒரு வீடியோ வருது. அதை ஒரு 10 நிமிஷம் பார்த்தா அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டேன். திருப்பி சாயந்தரம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இந்த மனசு என்னமோ சொல்லிகிட்டே இருக்கு, கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணோடனே நாளையிலேருந்து உங்களுக்கு கிளாஸு, நீங்கள் இது மாதிரி இந்த டீட்டெயிலாம் அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் எதுவுமே இது வரைக்கும் எனக்கு ஏஎல்பின்னா என்னன்னு தெரியாது, புதுவுடை மூர்த்தி ஐயா அப்படின்னா யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த பிப்ரவரி 14 மத்தியானம் தான் இது ஏஎல்பி, இவருக்கு ஒரு ஆசான் இருக்கார், இவர் இதை கண்டுபிடிச்சிருக்கார் அப்படிங்கிறதே இந்த பிப்ரவரி 14 மத்தியானம் தான் எனக்கு தெரியும். இது வரைக்கும் தெரியவே தெரியாது எனக்கு. உடனே நான் இவங்க இந்த மாதிரி பணம் கட்டணும் அப்படின்னாங்க. நான் எந்த ஒரு அதான் டக் 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 டக்குன்னு அது அந்த இது நடந்துகிட்டே இருக்கு. அந்த காரியம் அப்படியே டக் 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 டக்குன்னு நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஒரு 100 தடவை அனலைஸ் பண்ணுவேன். இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னா நான் அதை ஒரு 100 தடவை பார்ப்பேன். அதெல்லாம் இது வாங்கலாமா, எது வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணலை நான். இந்த பணம் கட்டலாமா, இது உண்மையா, இது பொய்யா அப்படின்லாம் இதை பண்ணு அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசுல சொல்றது. இதை போய் இது பண்ணு, இதை பண்ணு, இதை கற்றுக்கோ, இதை பண்ணு அப்படின்னு ஐயாவோட குரல் மட்டும்தான் கேட்கறது. அப்படி இருக்கிறச்சு நான் அது மாதிரி பணம் கட்டி செஞ்சுட்டேன். மறுநாள்லேருந்து உங்களுக்கு கிளாஸ் அப்படின்னாங்க. ஓகே, யூஸ்வலாக கிளாஸில் ஜாயின் பண்ணியாச்சு. அப்படி தான் நான் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்தது. நான்
எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. இதை பத்தி ஒரு பயம்தான் இருந்தது. அந்த பயத்தை போக்கினது ஐயா தான். ஏன்னா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கச்ச நான் இந்த கிளாஸுக்கு 4:30 மணிக்கு, நான் 5:30 மணிக்கு யூஸ்வலா எழுந்துருவேன். 4:30 மணிக்கு ஓகே, நமக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது அப்படின்ட்டு முத நாள் ஒரு 4 மணிக்கு எழுந்துட்டேன். கோவிலுக்கு கிளம்புறதுக்கு கோவிலுக்கு நான் 6 மணிக்கு கிளம்பணும். அது ஒரு இதுவா இருந்தது. அதனால நான் மறுநாள்லேருந்து 3:15 மணிக்கு எழுந்துக்க ஆரம்பிச்சேன். 3:15 மணிக்கு எழுந்தாதான் நான் 4:30 மணி கிளாஸ்ல உட்கார முடியும். இது மார்கழி மாசம் எழுந்துன்றோம். இது ஒரு டெய்லி ருட்டீனா எழுந்துக்கிறது 3:15 மணிக்கு அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அது அதே மாதிரி இந்த கண்டுபிடிச்ச ஒரு விதம், இதை சொல்லி கொடுத்த ஒரு விதம் அப்படின்னா, நான் எப்படி கத்துனோம்னா ஒரு 6 மணி வரைக்கும் நான் நோட்ஸ் எடுக்கலாம். ஒரு 5:45 அது மாதிரி வரைக்கும் நான் நோட்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்னால நோட்ஸ் எடுக்கவே முடியாது. செட்டை போட்டு கேட்டுட்டே நான் கிளம்ப ஆரம்பிச்சிடும் கோயிலுக்கு. அப்படி கத்துன்றது அவ்வளோ சுலபமா இருந்தது. இந்த ஏஎல்பிங்கிறது இது அவ்வளோ ரொம்ப 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 ஈஸி. இதை விட வேற ஈஸியா சொல்லி தரவே முடியாது. ஏன்னா நான் வேற ஏதாவதுலாம் கத்துன்னு இருந்தேன், பாரம்பரியத்துக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னா பயங்கர சுத்தல்ல போய் கத்துட்டு இதுவா இருக்கும். அதாவது இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, உனக்கு சுத்தமா இங்கிலீஷே தெரியக்கூடாது, அப்ப ஈஸியா நான் அதை மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் ஈஸியா கத்து கொடுத்துருவோம். இந்த அரைகுறையா இருக்கிறவங்களுக்கு கத்து கொடுக்க அவங்கள கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம இந்த ஏஎல்பி ஈஸியா ரொம்ப சுலபமா மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு. அத மாதிரிதான் எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க. அப்படிங்கறத அடுத்தது ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க, இன்னைக்கும் நான் எவ்வளோ பேரை பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு இருந்தாலும் ஐயாவனுடைய அந்த ஹெட்போன்ல கேட்டுக்கிட்டே இருப்பேன், போயிட்டே இருக்கும். ஐயாவோட குரல் அப்படி திடீர்னு அந்த குரல் வந்தோடனே ஐயா வந்துட்டார் அப்படிங்கிறது அந்த அந்த குரலுக்கு ஒரு சக்தி இருக்கு. அது எனக்கு என்னோட மனசுக்குள்ள மூளைக்குள்ள பயங்கரமா பதிஞ்சிருது. டக்குன்னு குரல் கேட்ட உடனே ஒரு கிளான்ஸ் பார்த்துப்பேன். சரி ரைட்டு, நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு பக்தி அப்படிங்கிறது அது தானாவே வரணும். சொல்லி கொடுத்தா அது வந்துடாது. அது இயற்கையாவே வரணும். நமக்குள்ளே மனசுக்குள்ளே இருந்து அது வரணும் அப்படின்னா அது எனக்கு மட்டும் எல்லாருக்குமே வந்திருக்கு. எல்லாருமே இத பத்தி கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் சொல்றது பார்த்தோம் அப்படின்னா அது பிரம்மாண்டமா இருக்கு. எப்படி இத மாதிரிலாம் ஒரு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிப்பா இருக்கு. இத மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜியா ஒரு ஈஸியா சொல்லி கொடுக்கறது யாராலுமே முடியாது. ரொம்ப 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 ஈஸியா தான் இருந்தது. அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் புரியுற மாதிரி ஒரே விஷயம் திருப்பி அடுத்த நாள் வேற மாதிரி, அதுக்கு அடுத்த நாள் வேற மாதிரி, நோட்ஸ் எடுக்காமலே புரிஞ்சுன்றோம். காதுல ஒழுங்கா கேட்டாலே போதும். இது ஈஸியா கொண்டு போய் அப்படியே மனசுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்து அதை ஈஸியா மனசுக்குள்ள ஏத்திடுறீங்க. அதுதான் உண்மை. அத மாதிரி ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க, புது உடை மூர்த்தி அப்படின்ட்டு ஐயா பேர் இருந்தாலும் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த பொது நலமும் இருக்கணும். ஏன்னா அந்த பொதுவா பண்றதுனாலதான் மகாபாரதத்திலே என்ன கிருஷ்ணர் சொல்றாரு அப்படின்னா, பொதுவா நீ என்ன பண்ண, பொது நலத்துக்காக நீ என்ன பண்ண, பொது மக்களுக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு தான் திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு. அப்படி இருக்கிறச்சு இத மாதிரியான ஒரு பொதுவான ஒரு விஷயம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஐயா நினைச்சிருந்தானா இதை கண்டுபிடிச்சது ஒரு விதம். இதை கண்டுபிடிச்சது இல்லாம இதை வணிக ரீதியா எப்படி வேணா கொண்டு போயிருக்கலாம், எவ்வளவு பெரிய இதுவா ஆயிருக்கலாம். ஆனா இதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் வேணும் அப்படிங்கறத அதை நினைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அத மாதிரி ஒரு சிந்தனை வருது, அதை நினைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாம அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது அது பெரிய விஷயம். அப்படி இருக்கிறச்ச இத மாதிரி ஒரு ஈஸியா ஒரு சுலபமா சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னா பிரமிப்பா தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சாத்தியமா இருக்கு அப்படின்ட்டு நினைச்சே பார்க்க முடியல. அப்படி இருக்கிறச்ச எனக்கு என்ன மாற்றம் அப்படின்னாக்க, எங்க வீட்டுல நான் இந்த வீடியோவை பிகின்ஸ்ல பார்த்த மாதிரி எங்க அம்மாவும் கேட்டிருக்காங்க. அவங்களும் என் கூட 4:30 மணிக்கு, அவங்க எனக்கு அப்புறம் எழுந்திருப்பாங்க. 4:30 மணிக்கு எழுந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றணும் அப்படின்ட்டு எங்க பாட்டி, எங்க கோல் பாட்டி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அம்மாவால உடம்பு முடியல, அதனால இதெல்லாம் பண்றது இல்ல. ஆனா இந்த ஒரு
நான் எப்ப இதை ஆரம்பிச்சேனோ அதே சமயத்துல இருந்து எங்க அம்மாவும் இதை காதுல வாங்கிட்டு, நான் சொல்லல இதை மாதிரி ஏத்துமா விளக்கு ஏத்தி இதை பண்ணு, ஐயா சொல்றது எங்க அம்மா காதுக்கும் போய் விழுந்திருக்கு. அவங்களும் இதை கேட்டுட்டு இந்த விளக்கேத்துறது அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க 4:30 மணிக்கு எழுந்துட்டு. இதனால ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னாக்க, எங்க அம்மா என் தம்பிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுனாலதான் இதை பண்ணாங்க. ஒரு மாற்றம் நடக்கணும், ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க என் தம்பிக்கு. அப்படி இருக்கிறச்ச அவனுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துட்டே இருந்தது. சரி, எங்க அம்மா காலத்தால இருந்து 4:30 மணிக்கு எழுந்துன்னு விடாம விளக்கேத்திட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மத்தியானம் வந்து ஏற்கனவே பார்த்து எல்லாமே இதுவான பொண்ணு அவங்க பதில் சொல்லாமலே 1.5 வருஷ காலத்துக்கு மேல எழுத்துட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கிறச்ச இன்னைக்கு மத்தியானம் அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க பொண்ணு பாக்குறதுக்கு வாங்க, 31 இல்ல 4ஆம் தேதி 2 நாளுக்குள்ள ஒரு நாள் வந்து பொண்ணு பாக்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த இதுல இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றம் நடந்திருக்கு. எனக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றம், அதே மாதிரி இந்த ஆத்மா கிளாஸ் இதெல்லாம் கத்துட்டு எனக்கு என்ன அப்படின்னாக்க, ஒரு தடவை கேட்பேன், 2 தடவை கேட்பேன், 3ஆவது தடவை, 4ஆவது தடவை, 5ஆவது தடவை, 6ஆவது தடவை கோபம் வந்துடும் எனக்கு. இந்த கோபம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 10 நாளா கோபம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் கோபம் வரது கிடையாது. இது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது இந்த சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க, எனக்கு தெரிஞ்சு பாரம்பரியத்துல எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொந்தக்காரங்களே ஒருத்தர் பார்ப்பாங்க. அவங்க எப்படின்னாக்க 2 பேர் வச்சிருக்காங்க. இந்த டைம் போட்டு இந்த கால்குலேஷன் 1.5 பக்கத்துக்கு எழுதுவாங்க. ஒருத்தர் போய் டைம் சொல்றாங்க அப்படின்னா அந்த டயத்தை போட்டு அவங்களுக்கு என்னென்ன நடக்கிறது அப்படின்னு இந்த பேப்பரை கொடுத்து உள்ள அனுப்புவாங்க. அப்போ அங்க உள்ள அஸ்ட்ராலஜர் அவரு பார்த்து சொல்லுவாரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடும் இந்த இது எழுதுறதுக்கு. அவங்க முன்னாடியே சொல்லி வச்சிருக்கணும், இல்ல முன்னாடி வந்து வெயிட் பண்ணணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பேப்பர் எடுத்துட்டு போய் அவரை பார்க்கணும். அஸ்ட்ராலஜர் பார்த்தோன்னே அவரு சொல்லுவார். அது மாதிரிலாம் இல்லாம இப்ப செல்லுல அப்படி டயத்தை போட்டோம் அப்படின்னா ஃபுல்லா வந்துருது, உன் ஜாதகமே வந்துருது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து ரியலா இருக்குங்க. ஜாதகம் வந்து அப்படியே எல்லாமே வந்துருது, இதுல இல்லாததே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த ஒரு இது இருந்தது, எப்படி நம்ம பிறந்த டைம் கரெக்டா இருக்குமா. எனக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஜாதகத்து மேல நம்பிக்கை இருந்தாலும் அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை இருந்தாலும் ஒரு சில பேர் சொல்றதெல்லாம் நடக்க மாட்டேங்கிறது. அப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இந்த டைம் தான் இருக்கும். ஏன்னா இது பொய்ங்கிறது கிடையாது, ஆனா இந்த டைம் கரெக்ஷனால மாறி சொல்லலாம், அதை மாதிரிதான் மாறி இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் கரெக்ஷன் பண்ணி கரெக்டா சொல்றது, நீங்களே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். இது எப்படி இதெல்லாம் நம்பவே முடியல, இது மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல நம்பவே முடியல. அது மாதிரிதான் இருக்கு இந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே, ஐயாவோட ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. இத மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா இந்த கலியுகத்துல, இத மாதிரி பண்ண முடியுமா. இது ஒரு திரேதாயுகம் துவாபர யுகத்துல நடந்திருது அப்படின்னாக்க சரி ரைட்டு அப்படிங்கலாம். இந்த கலியுகத்திலயும் ஒரு மகான் இருக்காரு அப்படின்னா அது நம்ம ஐயாவுக்கு தான் அந்த இது பொருந்தும். ஏன்னா பொதுவா எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் இந்த இதெல்லாம் பண்றதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் சொல்ற அந்த ரிவ்யூ எல்லாம் கேட்கும்போது எல்லாருக்குள்ளயும் ஒருத்தர் கூட மிஸ் ஆகல. ஏன்னா ஒருத்தருக்கு எனக்கு இது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு யாருமே சொல்லலை. எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தர் அப்படியே கண்ணுல இருந்து ஜலம் வருது எல்லாருக்கும். இத மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா இந்த கலியுகத்துல, இத மாதிரி பண்ண முடியுமா. இது ஒரு திரேதாயுகம் துவாபர யுகத்துல நடந்திருது அப்படின்னாக்க சரி ரைட்டு அப்படிங்கலாம். இந்த கலியுகத்திலயும் ஒரு மகான் இருக்காரு அப்படின்னா அது நம்ம ஐயாவுக்கு தான் அந்த இது பொருந்தும். ஏன்னா பொதுவா எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் இந்த இதெல்லாம் பண்றதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் சொல்ற அந்த ரிவ்யூ எல்லாம் கேட்கும்போது எல்லாருக்குள்ளயும் ஒருத்தர் கூட மிஸ் ஆகல. ஏன்னா ஒருத்தருக்கு எனக்கு இது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு யாருமே சொல்லலை. எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தர் அப்படியே கண்ணுல இருந்து ஜலம் வருது எல்லாருக்கும். அதெல்லாம் நான் கேட்டுட்டே பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கு கண்ணுல இருந்து ஜலம் வருது, அது மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் கூட எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க எனக்கு இது மாதிரி இந்த 30 நாள்ல இது மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு. நான் அனலைஸ் பண்றதுங்கிறது வேற விஷயம். ஆனா 300 பேரோ 350 பேருக்கும் இது நடந்திருக்கு, அது எப்படி அப்படின்ட்டு தான் நம்ப முடியல.
இது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நம்ம ரியலா பாக்குறோமே அப்படின்னா இதை இது மாதிரி இல்லாமும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் தோன்றது. இப்படி இல்லாம ஒரு இது இருக்குமா அப்படின்னு அத மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு அசாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய இந்த விஷயம். இதுல இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜில இத்தனை நாளா நான் எப்படி ஒரு மிஸ் பண்ணேன், இந்த பிகினர்ஸ் முன்னாடியே இந்த வீடியோ போட்டிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தோன்றது. எல்லாத்துக்கும் காலம் அப்படிங்கிறது வரணும். என்ன எப்படி நான் கத்துக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். அந்த ஒரு குரலை கேட்டோன்னே அந்த குரலுக்கு ஒரு சக்தி, அந்த சக்தியினால நான் இப்ப இத கத்துட்டு நல்லபடி சுலபமா இருக்கு. இத மாதிரி ஈஸியா சொல்லி கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு தான் நான் சொல்றேன். ஐயாவுக்கும் அதே மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடியதான குருமார்கள் எல்லாருக்குமே சரி, ஒவ்வொருத்தரும் சரி, ஐயா சொல்றாரு, ஐயா ஓகே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இருக்கிறவங்க அத்தனை பேருமே அதே மாதிரிதான் இருக்காங்க. எப்படி ஐயா பொதுநலமா எப்படி யோசிக்கிறாரோ எல்லாருமே அதே மாதிரிதான். ஏன் எப்படி ஒருத்தர் கூட மாத்தி அமையல. எல்லாருமே இருக்கட்டும், சாந்தகுமார் சாரா இருக்கட்டும், சாந்தி தேவி மேடமா இருக்கட்டும், அடுத்தது முத்து விஜயகுமார் சாரா இருக்கட்டும், இந்த பிரியா மேடம், அவங்கள எல்லாரும் சொல்லி கொடுக்கறதுங்கிறதே அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த விஷயத்தை அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லி அந்த மனசுக்குள்ள பதிக்க வைக்கிறாங்க, மூளைக்குள்ள மனசுக்குள்ள பதிய வைக்கிறாங்க. இது அழியவே அழியாது கண்டிப்பா. யார் மனசுக்குள்ள இருந்து எல்லாரும் அப்படியே அந்த இதை யோசிக்கும் போதெல்லாம் இவங்களோட முகம்தான் அப்படியே வருது. இவங்க சொல்லி கொடுத்த விதம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுக்கறதே திருப்பி ஒருத்தர் ஃபர்ஸ்டே ஒரு தடவை கேட்டுட்டார் நீச்சம் உச்சம் அப்படிங்கறத பத்தி. திருப்பி ஒரு 4 நாள் கீழ்ச்சி அதே நபர் அதே கேட்கிறாரு. திருப்பி நீச்சம் உச்சம் அப்படிங்கறத பத்தி அதே கேட்கிறாரு. அதை எப்படி இவ்வளோ பொறுமையா இருந்து எப்படி அதை சொல்ல முடியும்? இருங்கம்மா, ஒவ்வொருத்தரும் இருங்கம்மா, இப்படி இல்லம்மா, அம்மா ஒரு நிமிஷம் பாருங்கம்மா, ஒரு நிமிஷம் பாருங்க, என்னங்கிறத பாருங்க, கட்டத்தை பாருங்கம்மா அப்படின்ட்டு இவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு இதெல்லாமே ஒரு பெரிய விஷயம் தான். அதெல்லாமே எல்லாரும் இந்த குருமார்கள் எல்லாரும் அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். ஐயாவுக்கு ஒரு பெரிய நன்றி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நான் சாயந்தரம் இப்ப கோவில லீவ் போட்டு தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா அதை பேசி ஆகணும். நாளைக்கும் நான் எப்படி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்கேன். அது கிடைச்சிருது அப்படின்னா கண்டிப்பா நான் இதுல வந்துடுவேன். ஏன்னா என்னால ஹேண்ட்ரைஸ் பண்ணிட்டு வர முடியாது. ஏன்னா கோவில்ல நான் இருக்கிறதுனால நான் அந்த ரொட்டீனுக்கு நான் போயிடுவேன். ஆனா சந்தேகம் அப்படிங்கிறது, டவுட் அப்படிங்கறதே இல்லை. இந்த கேள்வி அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் எனக்கு. இதை நான் எல்லாத்தையும் எனக்கு ஈஸியா புரிஞ்சிருது. ஆனா இந்த டவுட் அப்படிங்கறத மாத்திக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்கு எனக்கு. கேள்வி கேள்வி கேள்வின்னு நான் கேட்கணும். இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இது கொஞ்சம் கொஞ்சமா மாத்தின்னு இருக்கேன் நான். இப்ப என்னோட ஏஎல்பி கோச் அவங்கள பத்தி தனியா சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா எனக்கு கோச் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. இந்த மாதிரி ஏஎல்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் உங்களோட கோச் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு நான் அந்த மெசேஜை பார்க்கறதுக்குள்ளயும் எனக்கு கிருஷ்ணமூர்த்தி ஐயா கால் பண்றாங்க. இந்த மாதிரி நான் தான் உங்களோட கோச்சு, உங்களுக்கு இதனால எந்த ஒரு கேள்வி பதில் இருந்தாலும் என்கிட்ட எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சங்கரேஸ்வரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வராங்க. ஏன்னா அவங்களோட கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம், அதனால அவங்கள இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சங்கரேஸ்வரி மேடம் அவங்களும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுதான் அவங்களும் கால் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நான் தான் உங்களோட புது கோச்சு, உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி பதிலா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி என்ன ஒரு கேள்வியா இருந்தாலும் ஒரு செலுப்பே தட்டாம எத்தனை தடவை கேட்டாலும் அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கோச்சுமே அப்படிதான் இருக்காங்கன்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. இவங்க சங்கரேஸ்வரி மேடம் அப்படிங்கிறது அவங்க அந்த வாட்ஸ்அப்ல அந்த ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அது அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு தேஜஸ் இருக்கு. வயசானவங்க மாதிரி இருக்காங்க, ஆனா அந்த முகத்தை பார்த்தாலே ஒரு தேஜஸ் இருக்கு. அவங்கள்ட்ட D9 கிளாஸ் என்னால அட்டென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுத்து. நான் இது வரைக்கும் கிளாஸ் மிஸ் பண்ணதே கிடையாது. ஆனா D9 கிளாஸ் மட்டும் கரெக்டா அந்த முடியும் போது தான் வரேன் நான். இந்த மாதிரி நிகழ்காலம் 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நான் வரேனே. இந்த காலத்துல நடக்கும் அப்படிங்கிற, ஆஹா இதை மிஸ் பண்ணிட்டோமே, இன்னைக்கு இது மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்புறம் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி அப்பா எப்படி எனக்குமே ஒரு
ஒரு கூச்சமா இருக்கு. 2 மணி நேர கிளாஸ் அது எப்படி ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியும்? நம்மளே இதை கேட்கிறோமே, எனக்கே ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த சங்கரேஸ்வரி மேடம் அவங்கள்ட்ட நான் கேட்கறேன். அவங்க வந்து சரிப்பா உடனே நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுர் மண்டலம் அப்படியே ஒரு சார்ட் போட்டு எனக்கு அனுப்பிச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியா ஒரு 15 நிமிஷத்துல சொல்லி கொடுத்துட்டாங்க. இவ்வளவுதான்ப்பா, நீ கவனிச்சுட்டே இரு, உனக்கு திருப்பி திருப்பி இதை இது சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்கன்ட்டு. அவங்க சொல்லி கொடுத்ததும் அவ்வளவு எக்ஸலண்டா இருந்தது. அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா 2 மணி நேர கிளாஸ் அவங்க அப்படியே சுலபமா என் மனசுக்குள்ள ஏத்திட்டாங்க. அதுல இருந்து எனக்கு அதை பத்தி ஒரு கேள்வி பதிலே வரவே இல்லை இது வரைக்கும். நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வருமா அப்படின்னு பார்த்தா எனக்கு D9 பத்தி ஒரு கேள்வி பதிலே வரவே இல்லை இது வரைக்கும். அந்த மாதிரி ஒரு சுலபமா சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த ஒரு தருணத்துல நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.